அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்டியான கொத்தமல்லி தொக்கு எப்படி செய்யறாங்க பார்க்க போகிறோம். இந்த கொத்தமல்லி தொக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் நான் செய்ய போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். மண் சட்டி சூடானதும் 2 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, 1 ஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கோங்க, வர கொத்தமல்லி 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க, காஷ்மீரி சில்லி ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க, வரமிளகாய் ஒரு 4-5 ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட எண்ணெய் ஆட் பண்ண தேவையில்லைங்க, அப்படியே சும்மாவே வறுத்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. வறுக்கும் போதே அந்த வாசம் கமகமான்னு வரும். இப்போ பாருங்கள், நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்தாச்சு. இந்த மசாலாவை தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க, 2 கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை ஆட் பண்ணிக்கோங்க, 1 கைப்பிடி அளவுக்கு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணுங்கள். கொத்தமல்லியும் புதினாவையும் நல்லா 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுங்கள், ஏன்னா சின்ன சின்ன மண்ணாக இருக்கும். இப்போ இந்த கொத்தமல்லியும் புதினாவும் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மட்டும் விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொத்தமல்லி தொக்கு செய்கிறதுக்கு மண் சட்டியில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நான் தேங்காய் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் ஆட் பண்ணும்போது இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கோங்க, 1 கொத்து கருவேப்பிலை, 1 பூண்டு நாட்டு பூண்டு எடுத்து தோல் உரிக்காமல் உரலில் தட்டி போடுங்க, 3 குடமிளகா. இதை நல்லா வணக்கி விடுங்க. இந்த பூண்டு வந்து நல்லா பொன்னிறமாக வணங்கணும், அப்போ தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு இதுவும் 1 நிமிஷம் மட்டும் வணங்கினா போதும். இந்த மசாலா எல்லாம் நல்லா வணங்கினதும் புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க. இந்த புளி பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கெட்டியாக கரைச்சி ஊற்றுற மாதிரி ஊற்றிக்கோங்க. இப்போ கொத்தமல்லியை ஒரு பல்ஸ் விட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதையும் இதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிண்டி விட்டு 1 நிமிஷம் நல்லா வதங்க விடுங்க. கொத்தமல்லி தொக்கில் இருக்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு வணக்கி விடுங்க. கடைசியாக இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து முன்னாடியே போட வேண்டாம், கடைசியாக போட்டு பாருங்கள், அதோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். இந்த கொத்தமல்லி தொக்கு பார்த்திங்கன்னா ஆல் இன் ஒன் ரெசிபின்னு கூட சொல்லாங்க. ஏன்னா சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, தயிர் சாதம், தக்காளி சாதம், புளி சாதம் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான சைடிஷ்ங்க. இது சமைக்கணுமே அப்படிங்கிற கஷ்டப்படுற பெண்களுக்கும் பேச்சுலராக இருக்கவங்களுக்கும் இது சூப்பரான ஒரு சைடிஷ் தாங்க. இந்த கொத்தமல்லி தொக்கை நீங்கள் 1 வாரம் கூட கெடாமல் வச்சு சாப்பிட்லாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்க அப்படின்னா 1 மாதத்துக்கு கூட கெடாது, அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. கொத்தமல்லி தொக்கை ஒரு தடவை மட்டும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு பாருங்கள். உங்கள் பசங்க நீன்னு போட்டு வந்து சாப்பிடுவாங்க. உங்கள் ஹஸ்பண்டும் சமைச்ச கைக்கு வளையல் போடணும் அப்படின்ற அளவுக்கு பாராட்டுவாங்க.